சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். கொளத்தூர் எம்எல்ஏ VS பாபுவை திடீரென முதல்வர் விஜய் தனியாக அழைத்து பேசியுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் செய்ய வேண்டிய பணிகள், நிலுவையில் உள்ள திட்டங்கள், புதிய திட்டங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடந்திருக்கிறது. முதல்வர் விஜயின் இந்த ஆலோசனைக்கு பின்னணியில் ஒரு அரசியல் கணக்கு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் ஆதரவோடு அண்மை காலத்தில் உருவெடுத்துள்ள காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தி வரும் தீவிரமான போராட்டங்கள் காரணமாக தலைநகரின் அன்றாட வாழ்க்கை முற்றிலும் முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பின்மை, தேர்வு முறைகேடுகள் மற்றும் இளைஞர்களின் உரிமைகளை வலியுறுத்தி இவர்கள் நடத்தி வரும் பிரச்சாரத்தின் தொடர்ச்சியாக டெல்லியின் முக்கிய பகுதிகளில் தொடர் போராட்டங்கள் வெடித்துள்ளன. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களை காவல்துறை மற்றும் நிர்வாகம் திடீரென மூடியுள்ளது. டெல்லி நகரத்தின் வாழ்வாதாரமாக விளங்கும் மெட்ரோ ரயில் சேவை முடக்கப்பட்டதால் பணிக்கு செல்வோர், நோயாளிகள் மற்றும் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக உச்சநீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள மெட்ரோ நிலையங்களும் மூடப்பட்டதால் வழக்குகளில் ஆஜராக வேண்டிய வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கு தொடுத்த பொதுமக்கள் குறித்த நேரத்திற்கு வர முடியாமல் சாலையில் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. மீண்டும் மெரினாவில் போராட்டமா? உளவுத்துறையும் அரசும் என்ன வேடிக்கை பார்க்கும் என்று நினைத்தீர்களா? உங்கள் எண்ணம் ஒருபோதும் நடைபெறாது. சட்டம் தன் கடமையை செய்யும் எனவும் மெரினா கடற்கரையை மையமாக கொண்டு மீண்டும் ஒருமுறை கலவரத்தை உண்டாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக உளவுத்துறை விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா அரசின் நற்பெயரை குலைக்கவும், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைக்கவும் எத்தகைய மட்டமான சதி வேலைகளிலும் ஈடுபட திமுக தலைமை துணிந்து நிற்கிறது என்பது இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அமோக ஆதரவை பெற்று வரும் தளபதி விஜயின் ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்துவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் அரங்கேற்றி வரும் இந்த நாசகார நாடகங்களை தமிழக மக்கள் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றனர் என்ற தகவல் வெளியானது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் மாணவர் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய அரசு இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கற்பான் பூச்சி கட்சியினர் சொல்லும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தை ரெடியாக இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைமையில் டெல்லியில் பல ஆயிரம் மாணவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்திய நிலையில் மும்பை உள்ளிட்ட பல நகரங்களிலும் மாணவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் தான் இறங்கி வந்துள்ள மத்திய அரசு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தைக்கு ரெடி என வெளிப்படையாக அழைப்பு விடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் அடுத்து வரும் நாட்களில் பல அதிரடி திருப்பங்கள் நடக்கும் என்றே தெரிகிறது. நடிகர் விஜயின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திரைப்படமாக எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் இன்று உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. அரசியல் பயணத்தில் முழுமையாக கவனம் செலுத்துவதற்காக சினிமாவை விட்டு விலகுவதாக விஜய் அறிவித்த நிலையில் அவர் நடித்த கடைசி திரைப்படம் என்று உணர்வுடன் ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு ஆதரவாகவும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த நிலையில் அக்கட்சியை சேர்ந்த அமைச்சர்களின் பேச்சுகள் தொடர் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்தை தூக்கி எறிந்தது என்று விமர்சித்தும், தேர்தலில் வாக்களித்த மக்கள் மீது சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தும் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானார். இந்த நிலையில் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அம்பேத்கர் சிலை தொடர்பான சீமானின் கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, சீமானா யாருன்னா என்று அமைச்சர் அலட்சியமாக பதில் கேள்வி கேட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்பிலும் இல்லாத அல்லது தேர்தலில் வெற்றி பெறாத ஒருவரின் கேள்விகளுக்கு தாம் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார். அமைச்சரின் இந்த ஆணவ பேச்சுக்கு சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். பல ஆண்டு காலமாக மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடி வரும் அரசியல் தலைவர்களை மதிக்காமல் கட்சியின் தலைவர் விஜய் முகத்திற்காக மட்டுமே வெற்றி பெற்று அமைச்சரானவர்கள் இதுபோன்ற அதிகார தோணியில் பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பொதுமக்கள் மற்றும் நெட்டிசன்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர். ஆதாரத்தோட வாடா, உதயநிதிக்கு முதல்வர் விஜய் வைத்த செக். ரகசிய ஆவணங்களை திரட்டும் தாவேகா அரசு, ஆடிப்போன அறிவாலயம். தமிழகத்தில் அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் விஜய் முந்தைய ஆட்சியின் போது டாஸ்மாக் மற்றும் பல்வேறு அரசு துறைகளிலிருந்து பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் மக்கள் பணம் பெருமளவில் முறைகேடு செய்யப்பட்டதாக தொடுத்த குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு புள்ளி விவரங்களுடனும் ஆவண சான்றுகளுடனும் பதிலளித்து அவர்களின் எதிர்ப்பை முறியடிக்க தாவேகா அரசு தீவிர வியூகம் அமைத்து வருகிறது. முதல் முழுமையான பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதால் இந்த அமர்வு அதிக அரசியல் எதிர்பார்ப்பை
உருவாக்கியுள்ளது. அரசும் எதிர்க்கட்சியும் நேரடியாக மோதிக்கொள்ளும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகவும் காரசாரமான விவாதங்களுக்கும் அரசியல் புயலுக்கும் வழிவகுக்கும் என்பது உறுதியாக உள்ளது. கடந்த வாரம் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை நிறுவனம் வெளியிட்ட டெண்டர் அறிவிப்பு பிளாஸ்டிக் நோட்டுகளுக்கான கள ஆய்வை முன்னெடுத்து செல்லும் மத்திய வங்கியின் எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளது. 2023 முதல் 2025 வரை இந்தியா முழுவதும் உள்ள விமான நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல்கள், இமெயில்களை அனுப்பிய வழக்கில் அமெரிக்காவில் பணியாற்றி வந்த மென்பொருள் பொறியாளரை தமிழ்நாடு பயங்கரவாத தடுப்பு படை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்தது. சரத் சுப்பிரமணியன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த போலி வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்களில் சரத் சுப்பிரமணியன் சங்கர் தனியாக செயல்பட்டாரா அல்லது வேறு யாரேனும் உடந்தையாக இருந்தார்களா என்பது குறித்து தமிழ்நாடு பயங்கரவாத தடுப்பு படை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. கைது செய்யப்பட்ட சரத் சுப்பிரமணியன் கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை தொடர்ந்து நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டது. கோயம்பேடு அருகே உள்ள பிரபலமான ரோகிணி தியேட்டருக்கு இன்று காலை த்ரிஷா தன்னுடைய தோழிகளுடன் வந்திருந்தார். தன்னுடைய நண்பர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்கு ஆவலோடு வந்திருந்தார். ஆனால் அவர் செய்த செயல் ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியிருப்பதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதாவது த்ரிஷாவின் கார் தியேட்டர் வளாகத்துக்குள் நுழைந்ததுமே அங்கிருந்த ரசிகர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டனர். பிறகு அவருடன் போட்டோ எடுக்க வேண்டும் என்று ஒரு செல்ஃபி மேடம், ஒரு போட்டோ என்று எல்லோரும் முண்டியடித்தனர். இதனால் த்ரிஷா ரசிகர்களை பார்த்து சிரித்தபடியே யாருடனும் நின்று போட்டோ எடுக்காமல் தியேட்டருக்குள் நேராக போய்விட்டார். இதனால் ரசிகர்கள் வருத்தமடைந்த நிலையில் அதே நேரத்தில் இன்னொரு தியேட்டரில் ஜனநாயகன் படத்தை பார்ப்பதற்காக போன நடிகை கீர்த்தி சுரேஷ் அங்கிருந்த ரசிகர்களுடன் செல்ஃபி எடுத்துள்ளார். தியேட்டருக்கு உள்ளே போன பிறகு கூட அவரிடம் செல்ஃபி கேட்ட ரசிகர்களின் போனை வாங்கி அவரே செல்ஃபி எடுத்து கொடுத்து உள்ளார். இதை பார்த்த ரசிகர்கள் கீர்த்தி சுரேஷை பாராட்டி த்ரிஷாவை திட்டிக் கொண்டுள்ளனர். அதுபோல த்ரிஷாவின் அம்மாவும் அவருடைய தோழிகளும் கூட வேறொரு காரில் தான் வந்துள்ளனர் என்றும் த்ரிஷா தன்னுடைய காரில் தன் தோழியோடு மட்டும் இந்த படம் பார்க்க வந்துள்ளார். இது குறித்தும் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். என்ன ஆச்சு, அம்மாவும் பொண்ணும் தனித்தனியாக படம் பார்க்க வந்திருக்காங்க என்று கேட்கின்றனர். எது எப்படியோ இன்று ஜனநாயகம் ரிலீஸின் போது த்ரிஷாவும் இப்போ ட்ரெண்டாக தொடங்கிவிட்டார். இந்த படத்தை பார்த்த பிறகு த்ரிஷா என்ன போஸ்ட் போட போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சமீப காலமாகவே த்ரிஷா போஸ்ட் போட்டாலே விஜய் ரசிகர்கள் பதட்டம் அடைகின்றனர். இன்று அதே போல விஜய்க்கு பாராட்டு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இருப்பதாக தகவல் வெளியானது. பொதுவெளிகளிலும் மேடைகளிலும் பேசும்போது மிகவும் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று தனது தந்தை வைகோவுக்கு துரை வைகோ சில கண்டிப்பான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கட்சி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. தாவேகாவுக்கு அரணாக நிற்போம் என வைகோ அறிவித்திருந்தாலும் அவரது அரசியல் எதிர்காலத்தையும் கூட்டணியில் கட்சியின் செல்வாக்கையும் தக்கவைக்க துரை வைகோ எடுத்துள்ள இந்த அதிரடி தற்காப்பு நடவடிக்கை தமிழ்நாட்டு அரசியலில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. பாஜகவிலிருந்து விலகிய பின்னர் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் அமைப்பில் நிர்வாகிகள் நியமனம் தாமதமாகி வருவதால் அந்த அமைப்பில் இணைந்துள்ள உறுப்பினர்களிடையே குழப்பமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயகன் திரைப்படத்தை முதல்வர் விஜயை விட்டு பிரிந்திருக்கும் அவருடைய மனைவி சங்கீதா இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்க தியேட்டருக்கு வந்ததாக கூறி ஒரு தரப்பினர் வீடியோவை வைரலாக்கி வருகின்றனர். அந்த வீடியோவின் ஆரம்பத்தில் ஜனநாயகன் படம் ஷோ ஆகும் தியேட்டரையும் அதை சுற்றியிருக்கும் பேனர்களையும் காண்பிக்கின்றனர். அதன் பிறகு கட் செய்தால் சங்கீதா கார் அருகே மாஸ்க் போட்டவாறு இருக்கும் காட்சியையும் மீண்டும் காருக்குள் ஏறும் காட்சியையும் காண்பிக்கின்றனர். பின்னர் மீண்டும் ஜனநாயகன் பேனர்களுக்கு அந்த காட்சி மாறுகிறது. இந்த வீடியோவை பதிவிட்ட அக்கவுண்டுகளில் பலரும் இது உண்மையா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள பலரும் ஆர்வமாக இருக்கின்றனர். இதனால் கமெண்டில் கேட்கையில் அந்த வீடியோவை பதிவிட்டவர்களும் ஆம் இது உண்மையான வீடியோ தான் என்று கூறுகின்றனர். ஆனால் இந்த வீடியோ பொய்யாக பரப்பப்படும் வீடியோ தான் என்று தகவல் வெளியானது. போஸ்ட் ஆஃபீஸ் பெயரில் புது மோசடி, சைபர் மோசடி குற்றம் குறித்து சிபிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது. மெசேஜ் அனுப்பி மோசடி, இந்திய அஞ்சல் துறையின் பெயரில் வாட்ஸ்அப் உட்பட சமூக வலைதளங்களில் பரவி வரும் மோசடி தொடர்பாக மத்திய புலனாய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிபிஐ வெளியிட்டுள்ள இது குறித்த எச்சரிக்கை பதிவின்படி சைபர் குற்றவாளிகள் மக்களின் செல்போன் நம்பருக்கு SMS அனுப்புவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப்பிலும் குறுஞ்செய்தி அனுப்புகின்றனர். இந்த நிலையில் மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்றும் எலும்பை உடைப்பேன் என்று சொன்னீங்க, பார்ட்டி ஃபண்ட் ஆதாரத்தை காட்டி உங்களை ஓட விடுறோம் என்றும் எல்லா ஊழலுக்கும் ஆதாரம் திரட்டையாச்சு வாயை திறக்காம அமைதியாக இருந்தால் தப்பிப்பீங்க, இல்லை என்றால் எல்லா ஆதாரத்தையும் காட்டி அதிர்ச்சி கொடுப்போம் எனவும் முதலமைச்சர் விஜய் திரட்டி வைத்த ஆதாரங்களால் திமுக அதிர்ச்சியா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,08,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 13,500 ரூபாய்க்கும் விற்பனையானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி, இரவு வணக்கம்.